சுகன்யா மான்கு. இன்னைக்கு வந்து அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்சர்வேஷன் வந்து லாஸ்ட் இயர்க்கும் வர சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தேன். இந்த வருஷமும் வர சொல்லியிருந்தாங்க. அப்போ லாஸ்ட் இயர் வந்து என் பொண்ணு வந்து மான்ட் வந்து படிச்சிருந்தாங்க. இப்போ மான்ட் 2. இந்த 1 இயர்ல அவங்க கிட்ட என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வந்தேன். இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல பசங்களோட கோஆர்டினேஷன், மேம் கிட்ட பசங்க அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அது எல்லாத்தையும் பத்தி நான் தெரிஞ்சுட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல மேம் வந்து அவங்களுக்கு டீம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் எடுத்தாங்க. டூன் டைம்னா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆச்சாரியால நான் டூன் டைம் அதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதர் ஸ்கூல் புக்கையும் நான் எடுத்து பார்த்துருக்கேன். அதுல டூன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கோ அந்த மாதிரி ஒரு பீரியடோ சம்திங் அது ரிலேட்டடா இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. டூ டைம் மீன்ஸ் பசங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல சொல்றோம்னா அது ஆக்ஷனோட பிளஸ் அதனுடைய வொக்காபுலரியை வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். லெசன் அது ரிலேட்டடா ஒரு லெசன். இப்போ அந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ மேம் சொல்றாங்க கோ டு த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பசங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டேபிள் கிட்ட போறாங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அப்படியே கரெக்டா பண்ணிட்டே வராங்க. இப்ப இதே வந்து நான் சொன்னேன்னா என் பொண்ணுகிட்ட கோ டு த டேபிள் அப்படின்னு சொன்னா என் பொண்ணு பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்கூலுக்கும் நம்ம தனியா வச்சு பாக்குறதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இங்க வந்து நான் ஆச்சரியல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனாக்கா பசங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு அவங்களுக்கு என்ன வரும் அவங்க ஸ்டைல் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டூடெண்டோட வேலையே போயிட்டு அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது தான் ஆச்சரியோட பெரிய பெஸ்டா நான் ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி அப்சர்வேஷன்ன்றது மற்ற ஸ்கூல்ல எல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கிளாஸ் ரூம்ல பசங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றது ஒரு பேரண்ட்டுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக ஒரு ஒரு வாய்ப்பா எனக்கு இது அமைஞ்சிருக்கு. இதுல வந்து வர்றதுக்கு எனக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பிரின்சிபல் மேமுக்கும் எம்டி சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு மேம் அண்ட் சார் அண்ட் தேங்க்ஸ் டு ஆச்சாரியா வில்லியனூர்.